இரு இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித ஜான் மரிய வியானியை என்னுடைய வாழ்க்கையிலே அவரை பற்றிய வரலாற்று புத்தகங்களில் மட்டுமல்ல, மாறாக என்னுடைய கண்ணீரிலும் என் நம்பிக்கையின் இருள் சூழ்ந்த நிலையில் எனக்குள் எழுந்த கேள்விகளிலுமே நான் அவரை சந்தித்தேன். திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு 6 மாதங்கள் கழித்து நான் குறுமடத்திலே இருந்த பொழுது எனக்கு என் அப்பாட்ட ஒரு அலைபேசியிலிருந்து அழைப்பு வந்தது. அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, சீக்கிரம் நீ வீட்டிற்கு வா அப்படின்ற ஒரு அழைப்பு வந்தது. நானும் என்னுடைய அதிபர் தந்தையிடம் கேட்டுவிட்டு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன். என்னுடைய அம்மா பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வலது பகுதி முழுவதுமாக ஒரு செயலிழந்த நிலையிலே அடுத்த படுக்கையாக இருந்தார். உண்மையிலே அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்குள்ள பல கேள்விகள் எழுந்தன. கடவுளே, ஏன் எங்க அம்மாவுக்கு இந்த நிலை? நான் எதுவும் தப்பு செஞ்சுட்டேனா? என் அம்மா எதுவும் தப்பு செஞ்சுட்டாங்களா? அப்படின்னு பல கேள்விகள் எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. இன்னும் 6 மாசம்தான் இருக்குது குருவாக திருநிலைப்படுத்தப்பட. அதற்குள்ள எங்க அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்களே. எத்தனையோ ஆசைகளோடும் கனவுகளோடும் 14 வருடங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எங்க அம்மா எப்பவுமே அடிக்கடி என்கிட்ட சொன்னது உண்டு. குருத்துவத்துக்கு குருப்பட்ட விழாவில் அன்னைக்கு உனக்கான எல்லா வேலைகளையும் நான் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த நினைவுகள்லாம் இவ்வளவு ஆசைகளோடு இருந்தவங்க இன்னைக்கு எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய வேதனையும் வலியும் குழப்பமான மனநிலையும் இருந்தது. அந்த உடைந்த நிலையில், அந்த கண்ணீரோடு இருந்த நிலையில தான் நான் புனித ஜான் மரிய வியானியை பற்றிய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில் அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்ப அவரும் குறுமடத்தில் இருந்த பொழுது நிறைய தோல்விகள், நிறைய அவமானங்கள், படிப்பு வரல அப்படின்னு சொல்லி அவருடைய பேராசிரியர்களாலே அவர் நிறைய அவமானங்கள் பட்டார். இப்படி பல துன்பங்களை எல்லாம் சந்தித்த பொழுதும் கூட அவர் ஒரு நாள் கூட அந்த அழைத்தல் வாழ்க்கையிலிருந்து பின்வாங்காமல், கடவுளை எதிர்த்து கேள்விகளை கேட்காமல், மனப்பக்குவத்தோடு இறைவனின் மீதான ஆழமான நம்பிக்கையோடும் வலிமையோடும் அதையெல்லாம் எதிர்த்து போரிட்டார். அந்த அவருடைய இறைவன் மீதான அதிகமான பற்றும் அவருடைய மனப்பக்குவமும் வலிமையும் துணிச்சலும் தான் உடைந்த நிலையில் நான் இருந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் ஒரு தேற்றுதலாகவும் இருந்தது. அப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன். அது இன்று வரை நான் என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையிலே நான் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். துணிச்சலோடு அனைத்து துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.